こんにちは皆さん。私は去年12月タミナル政府のおかげで日本に行ってインターンシップしました。その結果就職することもできました。そのような珍しい機会をくださったタミナル政府と CM さんに私の心からどうもありがとうございます。I think அரசு பள்ளியோட மாணவியோட வெற்றிங்க இது. ஜாப்பனீஸ் மொழியில இன்னைக்கு நம்ம சிஎம்க்கும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் நன்றி தானே சொன்னீங்க? ஆமா. I guess அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. Thank you so much. That's such a heartwarming moment for us. ரொம்ப நன்றிமா. அடுத்ததாக சுமித் குமார். வாங்க சுமித் குமார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாவல் என்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன். நான் அறிஞர் அண்ணா அரசு கலையில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தேர்ட் இயர் இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து செகண்ட் இயர் வந்து படிக்கும் போது இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமில் வந்து செலக்ட் ஆயிருக்குன்னு ஃபேக்கல்ட்டி வந்து சொன்னாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்காக சவுத் கொரியாவுக்கு வந்து தமிழ்நாட்டு அளவில் 6 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது ஃபஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிக்கு சொல்லும் போது அவங்களுக்கே அதை நம்ப முடியுதான்னு தெரியல. 6 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை இது இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டும் வந்துச்சு. 4 பாய்ஸு 2 கேர்ள்ஸ் வந்து சவுத் கொரியாவுக்கு இன்டர்ன்ஷிப் அதுக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லும் போது வீட்டில் வந்து லிட்டராக சொல்லலாம் அவங்க அழுதுட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன கிராமம் தான், யாரும் இது வரலாம் ஃப்ளைட்டில் ஏறின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. என்னோடய ஜென்ரேஷன்லேயே ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறி ஃபாரின் போனது அது நான் தான். ஸோ அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சியோலில் போயிட்டு இறங்கிட்டு அங்கே வந்து கஜான் யூனிவர்சிட்டியில் பயோ நானோ ரிசர்ச் அப்ளிகேஷன் சென்டரில் ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு நாங்கள் வந்து 15 days இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணோம். அங்கே வந்து எப்படின்னா ஒரு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படிலாம் சிந்தசிஸ் பண்ணலான்னு கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்ட்லிங்கில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க டாப் லெவல் யூனிவர்சிட்டிலையும் எஸ்என்யூ சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டி அப்புறம் தொங்குக் யூனிவர்சிட்டி அந்த 2 யூனிவர்சிட்டிக்கும் இன்டர்னாக கூட்டு போயிட்டு ஒரு நாள் வந்து அங்கே இருக்க டீச்சிங்லாம் எப்படி இருக்குது, நம்ம வந்து தியரிட்டிக்கலாக அதிகமாக படிக்கிறோம், அவங்க வந்து மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலாக படிப்பாங்க. அது வந்து லைஃப் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி படிக்க முடியுது. இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் என்னோடய பெனிஃபிட். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் முடிச்சுட்டு வந்த 6 பேருக்குமே அடுத்து எங்களோட ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு மந்த்லி 60,000 ஸ்டைஃப்னோட எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் அடுத்த வருஷம் கொரியாவில் போயிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் படிப்போம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் சாதாரணமாக படிச்சுட்டு இருந்தோம். வெளிநாட்டுக்கு போகுமா ஃப்ளைட்டில் போகுமான்றதுலாம் ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வயசுலேயே எங்களுக்கு வந்து அது நினைவாக்கியிருக்குன்னா கண்டிப்பாக நான் முதல்வன் திட்டம் தான். ஸோ முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நான் முதல்வன் திட்டத்துக்கும் ரொம்ப நன்றி.